தடாகம் சாலை சிவாஜி காலனி பகுதியில் இன்று அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் இந்த பகுதியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு கண்களை பரிசோதனை செய்தனர். கோவை தடாகம் சாலை சிவாஜி காலனி பகுதியில் உள்ள ஜெயின் பீட்டர்ஸ் தொடக்கப்பள்ளியில் இன்று கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், பெதஸ்தா மருத்துவமனை, அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பேரவை மற்றும் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச மாபெரும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமை தாங்கினார். முகாமினை பெதஸ்தா மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ஐசக் கிறிஸ்டியன் மோசஸ் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இம்முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கண்புரை நோய், நீரழுத்த நோய், மாலைக்கண் நோய், மாறுகண், கண்களின் சீல்வடிதல், தூரப்பார்வை, கிட்டப்பார்வை ஆகியவற்றை பரிசோதனை செய்து அதற்கான மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொண்டனர். மேலும் அறுவை சிகிச்சைகள் தேவைப்படும் நபர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஜிஎஸ் சிட் ஃபண்ட்ஸ் உரிமையாளர் நாணயன், வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் லட்சுமி, ஜான், ஜபா, வர்ஷா, வர்ஷினி, மோகன்ராஜா, பால்ராஜா, அதிமுக வேல்முருகன், ஜெயராஜ், லில்லி புஷ்பம், திமுக முன்னாள் கவுன்சிலர் மைக்கேல், ராஜா பேக்கரி உரிமையாளர் கனகராஜ், சாரலமுதம் அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் சித்த வைத்தியருமான ராஜி, ஐயன் சாய்ராம், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கண்ணப்பன், சிவாஜி காலனி குடியிருப்போர் நல சங்க தலைவர் நடராஜ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.